ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்காக தங்களை அர்ப்பணித்து விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உன் கட்டுகள் அறுக்கப்பட்டது என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கட்டுகள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் மனுஷன் பலவிதமான கட்டுனால கட்டப்பட்டு இருக்கிறான். வேதாகமத்திலே பல கட்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவக்கட்டு, சாபக்கட்டு, தரித்திரக்கட்டு, வியாதி கட்டு என்று பல கட்டுனால மனிதனானவன் கட்டப்பட்டு இருக்கிறான். வேதாகமத்தில் அநேகர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்தவங்க எப்பேற்பட்ட கட்டிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கூட நீங்கள் ஏதோ ஒரு கட்டுக்குள் அகப்பட்டவர்களாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற வேளையில் உங்களுடைய கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எல்லா கட்டுகளை உடைத்து எரிய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஒவ்வொரு செய்தி வேளையிலும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் விடுதலையாக்குற வார்த்தை தான் உங்களுக்கு நேராக புறப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாரம். இந்த தேசத்தில் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டு, மந்திரத்தினால் கட்டப்பட்டு, தங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு, வேதனையோடு, பலவிதமான நிந்தைகள், அவமானத்தோடு வாழ்கிறதை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்கிறோம். 20 வருட ஊழியத்தை நாங்கள் பார்த்த பிரச்சனைகள், ஜனங்களை மக்களோடு மக்களாய் கடவுளுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கட்டப்பட்ட ஜனங்கள் வடிக்கிற கண்ணீர், அவங்க சுமக்கிற வியாதி, தரித்திரங்கள், அவர் காணப்படுகின்ற கஷ்டங்கள், நெருக்கடிகள், அவர் சந்திக்கிற எல்லா சவால்களையும் நாங்கள் பார்த்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரம் உருவாகினபடினால இன்றைக்கு இந்த யூடியூப் வாயிலாக நாங்கள் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலையின் ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அல்லேலூயா. ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2 வாரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், கட்டுகள், பலவிதமான கட்டுகள். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா? பாவக்கட்டு, சாபக்கட்டு, தரித்திரக்கட்டு, மந்திரக்கட்டு. இது பாருங்கள், இந்த மந்திரக்கட்டு தான் பொல்லாத கட்டு. எழும்பி அநேக குடும்பங்களை அழித்து பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இதில் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர் கூட எழும்பி கண்மூடித்தனமாக மந்திரத்தினால மற்றவங்களை அழிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபு விரோதமான குறி சொல்லு இல்லை. அல்லேலூயா. கேட்டு கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திர கிரிகள், சாப கிரிகள், எல்லா மந்திரம் தாய்த்தை எல்லாம் எரிய போகுது இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த வேலையில் அடுத்த வருஷம் கிடையாது, நாளைக்கு கிடையாது, இப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, விசுவாசத்தோட இந்த செய்தியை கேட்டிங்கன்னா, உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்டு கடைசி ஜெப வேளையில் உடைப்பார் ஆண்டவர். என்ன கட்டாக இருந்தாலும் சரி. உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். மந்திரவாதி வச்சு கட்டிட்டாங்க, இதில் தண்ணியில் கலந்து விட்டுட்டாங்க, இல்லை அங்கே போய் அந்த கோயிலில் கட்டிட்டு வந்தாங்க, எங்கன்னா கட்டிட்டு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகலே தரையிலே விழாது. நீங்கள் உங்களை பயப்படுத்தின கிரியைகளெல்லாம் இன்னைக்கிலிருந்து நீங்கள் பயப்படுத்த போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார். பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. அருமையானவர்களே,
இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற ஒரு வெளிப்பாடு பேதுருக்கு கிடைச்சதுனால, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுனால பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இந்த பேதுரு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் பேதுரு பார்த்து, நீ எவைகளெல்லாம் கட்டுறியோ அவையெல்லாம், நீ பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்தை கட்டப்படும், நீ எதெல்லாம் கட்ட அவிழ்க்கிறியோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. பேதுருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். பாருங்க, பேதுரு சபையுடைய முதல் போதகர் பாருங்களேன். அதனால பாருங்க, பேதுருக்கிட்ட கொடுத்த அந்த அதிகாரம் இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசி கையில் அந்த அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளான அடையாளங்களாவன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லியிருக்கா. பிசாசுகளை துரத்துவார்கள், அற்புதங்களை செய்வார்கள், சத்ருவின் சகல மேற்கொள்ளார்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்டு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? உனக்கு அதிகாரம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க. நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? உனக்கு மந்திரங்கள் ஏவி இருக்கிறாங்களா? பொறாமை நாய் உன்னை பிடிச்சி உன்னை அழிக்க நினைக்குதா? இன்றைக்கு எல்லாவற்றையும் கட்ட விடுதலையாக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிங்க, இப்பொழுது அற்புதங்களை காண்பீங்க. பேதுரு கிட்ட சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையில கொடுக்கிறேன். நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ எதை கட்ட அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் நாட்டவும் பிடிங்கவும் இடிக்கவும் கட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எரேமியா பார்த்து கர்த்தர் சொன்ன, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, உன்னை நான் கட்டுவதற்காக தெரிந்து கொண்டேன். அருமையான தேவஜனமே, நம்முடைய நாவில் தேவன் அதிகாரத்தை வச்சுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடி ஆகும். புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற தேவஜனமே, ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டு இருக்கிறீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, உங்க மேல பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறார். நீங்கள் இந்த பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ இந்த பூமியில கட்டு அவிழ்க்கப்படும். இன்றைக்கு நீங்கள் எழும்பி உங்க கட்டுகளை நீங்களே அறுத்து போட போறீங்க. எத்தனை நாட்டுக்காக உபவாசம் இருக்க தேவையில்லை, அங்கேயும் ஓடி ஜெபிக்க தேவையில்லை. நீங்க உங்க ஜபாரில் முழங்கால் படியிடுங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அத்தனை கட்டுகள் இப்போது அறுக்கப்படுவதாக, இப்போது இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படுவதாக நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கே 18 வருஷமாய் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தார். பிசாசினால கட்டப்பட்டிருந்தாங்க. 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள்ல 18 வருஷம் நிமிர முடியாத கூனியா இருந்தாங்க. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். வார்த்தை வந்துச்சு, நாங்க விடுதலை தான். வார்த்தை வந்துச்சு, நாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படும். உடனே அந்த அம்மா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 18 வருஷமா அவர் சொன்னார், ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவள் பிசாசினால் கட்டப்பட்டால் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வார்த்தை நமக்கு நேராக என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்வு மாற ஆரம்பித்து விடும். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, உலகத்தின் தீமையிலிருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு என்று ஒரு விடுதலையின் வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நம்ம சுதந்திரிக்கலாம். நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. நீங்கள் பேசிட்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தத்தினால் பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த கட்டு எனக்கு அணுக முடியாது, எனக்கு விரோதமாக போடப்பட்ட எல்லா கட்டுகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக ஒவ்வொரு நாளும் எழும்பி காலையில சொல்லுங்க. உங்க கட்டு அவிழ்க்கப்படும். நீங்க அநேகர் கட்டு அவிழ்த்துருவீங்க. இன்றைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல போடப்பட்டிருக்கிற அத்தனை கட்டுகளும் தந்திரமா நீங்க வளரக்கூடாது, வாழக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, எழும்பக்கூடாது, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா மாந்திரிக கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அறுத்து போட போகிறார். உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றேன். அவன் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க அழியணும்னு மந்திரம் பண்ணுவான். ஆனா உங்களுக்கு நல்ல நாமமாகிய இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினால ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, எழும்பி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த மந்திர கட்டு வல்லமை அழிக்கப்படுவதாக.
போவதாக என்று சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மந்திரக்கட்டு வல்லமையும் இப்பொழுதே அழிந்து போயிடும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. பரலோகத்தின் தேவனானவர் எல்லா மந்திரக்கட்டுகளும் இன்றைக்கு அழிக்க போறாரு. எல்லா கட்டுகளும் கர்த்தர் அறுத்து போட போறாரு. இனிமே நீங்கள் புறப்பட்டு போய் அநேகர் கட்டு அவிழ்க்க போறீங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே என்னோடு கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு ஆண்டவரே பலதரப்பட்ட கட்டிலையும் போராட்டத்திலும் ஆண்டவரே வியாதி என்ற கட்டு, சாபம் என்ற கட்டு, பாவம் என்ற கட்டு, மந்திர கட்டு, தரித்திர கட்டு, எல்லா விதமான தீமையான கட்டில் அகப்பட்டிருக்கிற மகனுக்காக, மகளுக்காக ஆண்டவரே அப்பா அப்பா பெற்றோர்களுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். எத்தனை இடத்துல ஓடி ஆண்டவரே தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் கேட்டு 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 வாழ்நாள் முழுக்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணி பல இடத்துல அலைந்து திரிந்து தன்னுடைய வாழ்நாள் இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இப்படிதான் நான் கடைசி வரைக்கும் வாழ வேண்டுமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற வேதனையோடு என்னோடு எனக்கு ஜெபிக்கிற அன்பு மகனுக்காக, மகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்படி ஆணி பாய்ந்த கரம் இந்த பிள்ளைகள் மீது அமருவதாக. இயேசுவின் தழும்புகளால் சுகமானம் என்று சொன்ன வசனத்தை நான் இந்த இடத்துல ஜெபத்தில் பேசுகிறேன். இவர்கள் சுகமாவார்கள் ஆக. எல்லா மந்திர கிரியைகள், சாப கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமான மறைவிடத்தில் செய்யப்பட்ட எல்லா விதமான பாகாலை கொண்டு செய்யப்பட்ட எல்லா விதமான மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. இந்தகார வல்லமைகள் கட்டப்படுவதாக. வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள் கட்டப்படுவதாக. தரித்திரத்தை, சாபத்தையும் வியாதியும் ஆண்டவரே பலவிதமான வேதனை கொண்டு வந்த பொல்லாதாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் கட்டப்படுவதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விடுதலையாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை பிரயாணத்தில் இருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம், எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்கலாம். பரலோகத்தின் தேவனானவர் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி இப்பொழுது அவர்களை சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்று ஆண்டவர் உன்னை உன் கட்டில் இருந்து அது 18 வருடமா இருக்கலாம், 20 வருடமா இருக்கலாம், இது 50 வருடமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெப வேளையில இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பில்லிசூனி ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுகிறது. நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனத்திலிருந்து நீக்கப்பட்டாய். இயேசுவின் நாமத்தால் உனக்கு அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த அந்த வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நீ எழும்பு, எழும்பு, பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன் வேதனை நீங்க சுகமாயிரு. அல்லேலூயா. உன் தரித்திரம் மாறுகிறது, உன் சாபம் மாறுகிறது. உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால உன் மேல் போடப்பட்ட அத்தனை கட்டுகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால அறுக்கப்படுகிறது. ஆவியானவர் உன்னை நடத்த போகிறார். உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பூமியில யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களாம் விடுவிக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாய் எழும்ப போகிற. இன்றையிலிருந்து எழும்புகிற உன்னை ஆண்டவர் உன்னை கொண்டு அநேக கட்டிலுக்கு ஜனங்களை விடுதலையாக்க போகிறார். உன்னை வல்ல கருவியாய் உலகம் நினைக்கலாம் முடிஞ்சது என்று சொல்லி கர்த்தர் ஆரம்பிக்க போறார். இன்னைக்கிலிருந்து ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாக போகிறது. உன்மேல் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அல்லேலூயா. ஞானத்தினால் இறங்கி வருகிறது. நீ எல்லா பொல்லாதாவின் வல்லமை அழிக்க போகிறாய். நீ தேவனுக்கு என்று உகந்த ஒரு பாத்திரமாய், முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். நீ எழும்பு சீவனை உன் வல்லமை தரித்துக்கொள். இனி பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு மகனுக்கு, மகளுக்கு இறங்கி இப்போது அற்புத செய்துவிட்ட தயவுக்காக நன்றி. விடுதலை கொடுத்து விட்ட தயவுக்காக நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போட்டு விட்டார். நீங்கள் எழும்புங்க. நீங்கள் அநேகர் கட்டுகளை விடுதலையாக்கி இயேசுவின் அன்பு ஆண்டவருடைய அன்புக்காக அநேகர் ஆண்டவருடைய அன்பின் இடத்துல கொண்டு வர போறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுவீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென்.